Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ஆப்ஷன் செல்லிங் வந்து பெட்டரா இருக்குமா இல்ல ஆப்ஷன் பையிங் வந்து பெட்டரா இருக்குமா அப்படிங்கறத பார்க்க போறோம். இது முழுக்க பாத்தீங்கன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ். சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் வச்சிருக்க சார்ட் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட். இன்னைக்கு டேட் அப்படினு பாத்தீங்கன்னா நவம்பர் 1. சோ நம்ம ஆல்ரெடி முதல் நாள் வந்து வீடியோ போட்டுருந்தோம். அதாவது இந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகுது. சரியா, இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், இது ஹெட், இது வந்து ரைட் ஷோல்டர். ஸோ இதை பிரேக் பண்ணியிருக்கு. அப்படிங்கிறப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகலாம், அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகலாம். அப்படிங்கிற மாதிரி ஓரளவு வந்து நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆப்ஷனை வந்து செல் பண்ணுறாரு, இன்னொருத்தர் ஆப்ஷனை பை பண்ணுறாரு. ஆனால் ரெண்டு பேரோட வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போக போகுது அப்படின்னு ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. சரியா, ரெண்டு பேருமே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போக போகுதுன்னு. ஆனால் ஒருத்தர் வந்து ஆப்ஷனை பை பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து ஆப்ஷனை செல் பண்ணுறாரு. இப்படி இருக்கும்போது யாருக்கு ப்ராஃபிட் வந்து வரும், யாருக்கு வந்து லாஸ் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து 9:15 ஸ்டார்ட் ஆகி 9:20 பார்த்தீங்கன்னா 42,740 கிட்ட இருக்குது இல்லையா, 42,740 கிட்ட இருக்குது. இந்த ரேஞ்ச் ப்ரைஸ் ரேஞ்ச் தெரியுது பாருங்கள், 9:20 வந்து இந்த ரேஞ்ச் கிட்ட இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா பையரும் என்ன பண்ணுறாரு, பையரும் செல்லரும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுறாங்க. அட் த மணியை வந்து செல்லர் வந்து செல் பண்ணுறாரு, பையர் வந்து பை பண்ணுறாரு. அதாவது 42,700 கால் ஆப்ஷனை வந்து செல்லர் வந்து செல் பண்ணுறாரு. அதே டைமில் 42,700 புட் ஆப்ஷனை பையர் வந்து பை பண்ணுறாரு. சரியா, ஏன்னா ரெண்டு பேருமே திங்க் பண்ணிட்டாங்க மார்க்கெட் இனிமேல் கீழே தான் வரப்போகுது, ப்ரைஸ் கீழே, அதாவது இதுக்கு கீழே தான் ப்ரைஸ் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் ரெண்டு பேருமே ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சார்ட்டு. இந்த ஆப்ஷன் சார்ட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது 42,700 கால் ஆப்ஷன், அதாவது இது செல்லருக்கான சார்ட்டு. ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 42,700 புட் ஆப்ஷன், இது வந்து பையருக்கான சார்ட்டு, அதாவது ஆப்ஷன் பையருக்கான சார்ட்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 9:20க்கு 156க்கு இவர் வந்து செல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் மார்க்கெட் முடியும் போது பார்த்தீங்கன்னா ₹1 முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 155 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து செல்லருக்கு ப்ராஃபிட்டு. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து பையருக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, ₹99 வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ₹95 வந்து பை பண்ணியிருப்பார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 151 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி மார்க்கெட் முடிகிறப்ப 0 ஆயிடுச்சு. அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்க்கெட் வந்து நம்ம நினைச்ச இடத்த விட கீழே தான் வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா, அப்படி இல்லைனா கூட இந்த இடத்துல மார்க்கெட் பாருங்க, நம்ம 9:20க்கு எந்த இடத்துக்கு எடுத்தோமோ கிட்டத்தட்ட அதுக்கிட்ட தான் வந்து முடிஞ்சிருக்கு. சரியா, ஏன்னா இப்போ இங்கே பை பண்ணியிருப்பாங்க 42,740 ரேஞ்சில் பை பண்ணியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 42,734 கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. அப்போது கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து டவுன் சைடில் போயிருக்கு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முடிகிறப்போ சேமாக தான் வந்து முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ செல்லருக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட 155 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டு. அவர் ஒரு லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹2,300 வந்து அவர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஆனால் பையருக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஓவராலாக அவரோட கேபிட்டல், அதாவது அவர் இந்த ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண கேபிட்டல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 0 இருக்கும். ஸோ இந்த சார்ட்டில் பார்க்குறப்பே உங்களுக்கு வந்து புரியுது இல்லையா, இது வந்து லெஃப்ட் சைடு வந்து செல்லரோட சார்ட்டு, ரைட் சைடு வந்து பையரோட சார்ட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த சார்ட்டுக்கு வருவோம். நம்ம என்ன தான் மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஃபைன் பண்ணாலுமே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீமியமை சரியாக கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொசிஷனை எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன், 9:20க்கு வந்து 42,700 கால் ஆப்ஷன் வந்து 156 பாயிண்ட்ஸ் இல்லை 153 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதாவது 155 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ செல்லருக்கான அந்த பிரேக் ஈவன் எதுவாக இருக்கும் அப்படின்னா 855 கிட்ட இருக்கும். ஓகேவா, இந்த ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா அவருக்கான பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த பிரேக் ஈவன் லெவல் அப்படிங்கிறது வந்து இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் அவருக்கு லாஸ் வரும். அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆன மார்க்கெட் கீழே போனாலும் அவருக்கு ப்ராஃபிட்டு, சைட்வேஸில் முடிஞ்சாலும் ப்ராஃபிட்டு, இல்லை கொஞ்சம் மேலே போய் இந்த இடத்துக்கிட்ட முடிஞ்சாலுமே அவருக்கு கிட்டத்தட்ட ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் அவரோட ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து. பட் ஆனால் எப்போ வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போய் முடியுதோ, எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த லெவலுக்கு மேலே போய் முடிஞ்சால் மட்டும்தான் அவருக்கு வந்து லாஸ் வரும். ஏன்னா மொத்த ப்ரீமியமும் அவருக்கு வந்து ஆட் ஆகிடும். அதாவது 42,700 அவர் எடுத்துருக்க கால் ஆப்ஷன் ப்ளஸ் அதுலேருந்து ஒரு 155 பாயிண்ட் ப்ரீமியம் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாமே அவர் இந்த லெவலுக்கு கீழே முடிகிற வரைக்கும் அவருக்கு வந்து ப்ராஃபிட் தான்.
ஆனால் அதே ப்ரீமியம் பையருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ அவர் 42,700 எடுக்கிறாரு, அவரோட ப்ரீமியம் வந்து ஒரு 95 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன். 95 ருபீஸ் அவருக்கு ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா 42,700 மைனஸ் 95, அப்போது 42,605. ஸோ இதுக்கு கீழே போய் முடிஞ்சால் மட்டும்தான் பையருக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தான் பையர் வந்து டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணாலும் அந்த டைரக்ஷனை தாண்டி அதிகமாக போய் நல்ல ஒரு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் அவருக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆனால் செல்லருக்கு வந்து அப்படி கிடையாது. சைட்வேஸில் முடிஞ்சாலும் ப்ராஃபிட்டு, இல்லை கீழே போனாலும் ப்ராஃபிட்டு, கொஞ்சம் மேலே போய் முடிஞ்சாலும் ப்ராஃபிட்டு. ஸோ எல்லா விதத்துலையும் அவங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஆனால் பையருக்கு கீழே போனால் மட்டும் பத்தாது, இந்த பிரேக் ஈவனையும் தாண்டி போய் முடிஞ்சால் மட்டும்தான் அவருக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பல கேள்விகளும் சந்தேகங்களும் வரலாம். அதாவது அப்போ லாஸ்னா பையருக்கு மட்டும்தான் லாஸ் வருமா, செல்லருக்கு லாஸ் வராதா? அது மட்டும் இல்லாமல் தியரிட்டிக்கலாக பார்க்குறப்போ பையருக்கு அவர் எடுக்கிற ட்ரேடிங்கான அந்த கேபிட்டல் மட்டும் தான் லாஸ் ஆகும். ஆனால் செல்லருக்கு அன்லிமிட்டட் லாஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு பல கேள்விகள் வரும். அது என்னமோ உண்மைதான். ஆனால் செல்லரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மார்க்கெட் அவருக்கு அகென்ஸ்டாக போணுச்சு அப்படின்னா ஈவன் அவரோட பொசிஷனை அவரால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் பையரால் அவரோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது, லாஸில் தான் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஆனால் செல்லர் வந்து அப்படி கிடையாது. ஸோ அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணி அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா லாஸில் போகிற அவங்க பொசிஷனை கூட பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக, அதாவது லாஸ் இல்லாமல் ஜீரோவில் வந்து கூட அவங்க முடிச்சுடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி அதை ப்ராஃபிட்டாக கூட கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ்க்கு வந்து தெரியும். அப்படி இருக்கிறப்போ மோஸ்ட்லி செல்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம், இன்னைக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுவே மார்க்கெட் வந்து நல்லா அக்ரெசிவாக மூவ் ஆகிருந்துச்சு அப்படின்னா பையருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், அது நம்ம உண்மைதான். இப்படி மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மூவ் ஆனால் பையருக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும், செல்லருக்கும் அப்படி இருந்தாலும் ப்ராஃபிட் வந்திருக்கும் தான். சரியா? இப்போது யாருக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பையருக்கு அக்ரெசிவாக மூவ் ஆனால் மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது இங்கே ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு இந்த ரேஞ்செல்லாம் பிரேக் பண்ணி அக்ரெசிவாக கீழே வரணும், அப்படி வந்து முடிஞ்சால் மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் செல்லருக்கு அப்படி வந்து முடிஞ்சாலுமே, அக்ரெசிவாக மார்க்கெட் கீழே வந்து முடிஞ்சாலுமே ப்ராஃபிட்டு, சைட்வேஸில் முடிஞ்சாலும் ப்ராஃபிட்டு, இல்லை கொஞ்சம் மேலே போய் முடிஞ்சாலும் ப்ராஃபிட்டு. செல்லருக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இங்கே போகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணி இதுக்கு மேலே இருக்கிற கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா அவங்களோட லாஸை பார்த்தீங்கன்னா அவங்க லிமிட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா லாஸை இல்லாமல் பண்ணிடுவாங்க. இந்த அன்லிமிட்டட் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக தான் சொல்லுவாங்க. ஆனால் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நேக்கடாக செல் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு பொசிஷனை ஹெட்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஹெட்ஜிங் மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸை டிஃபைன் பண்ணிடுவாங்க. எனக்கு மேக்ஸிமம் இவ்வளோ தான் லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஹெட்ஜிங் பண்ணிடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் செல்லரால் அவரோட பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஆனால் பையரால் அவங்களோட பொசிஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே செல்லிங் பையிங் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஓரளவு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஆப்ஷன் செல்லிங் வந்து பெட்டராக பண்ணலாமா இல்லை ஆப்ஷன் பையிங்கில் பெட்டராக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் இதில் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். சைட்வேஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைரெக்ஷனலாகவும் செல் பண்ணலாம், இல்லை நான் டைரெக்ஷனல், அதாவது ரெண்டு பக்கமும் மார்க்கெட் எந்த பக்கமும் போகாது ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும், அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். இல்லை ஏதோ ஒரு டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா டைரெக்ஷனை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியும் செல் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களால் ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். அதே போல் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், நாங்கள் ஏன் இந்த ட்ரேடிங்கை வந்து ஹோல்டு பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்து ஸ்கேல்பிங் பேசிஸ் மாதிரி ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு 10 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸிட் ஆக போகிறோம், ஏன் நாங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும், நாங்கள் அந்த மாதிரி ஸ்கேல்பிங் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ மார்க்கெட் சைட்வேஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல்பிங் பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆகும். ஸோ எந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக ட்ரேட் எடுக்கிறது, எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு அகென்ஸ்டாக போகிறப்போ உங்களோட லாஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் இருக்கும். இதே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா மார்க்கெட் வாலடைலாக இருக்கிறப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகும். இதுவே ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
மார்க்கெட் நல்லா மேலே போயிட்டுருக்கும், நீங்கள் ஒரு 10 பாயிண்டில் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவீங்க. இன்னும் நல்லா மார்க்கெட் மேலே போகிறப்போ உங்களோட சைக்காலஜி என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருக்கலாமோ, ஒரு 20 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும், இல்லை 30 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஓவர் ட்ரேடுக்குள்ளே போயிடுவீங்க. அதாவது சரி ஆல்ரெடி ஒரு 10 பாயிண்ட் பிடிச்சாச்சு, இன்னொரு ஒரு 10 பாயிண்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு தேவையில்லாத இடத்துல போயிட்டு ஒரு ட்ரேடை வந்து என்ட்ரி பண்ணுவீங்க. ஸோ அது உங்களுக்கு லாஸ் ஆகும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் சைக்காலஜிங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க, ஒரு பெரிய கேபிட்டல் அதில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஹார்ட் பீட்டுங்கிறது வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும், நர்வஸ் ஆகிடும், ரொம்ப நர்வஸ் ஆகிடுவீங்க. அது வந்து ஆப்ஷன் பையிங்கில் நிறைய பேர் அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க இல்லை ஒரு பொசிஷனை வந்து அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் எப்படி தான் மூவ்மெண்ட் ஆனாலும் அவங்க வந்து கேஷுவலாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதுக்கான ஹெட்ஜிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த லெவல் தெரியும், இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் அப்படி இருக்க முடியாது. ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறப்போ மார்க்கெட் எப்போதுமே இந்த மாதிரி ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு அப்படியே மேலேயே போய்கிட்டு இருக்காது, இல்லை கீழே வருதுன்னா அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்காது. மேலே போகும், கீழே வரும், இந்த மாதிரி விக்கு ஃபார்ம் ஆகும், பெரிய வளட்டல் இருக்கும். இந்த இடத்துலலாம் பாருங்கள், நல்லா இவ்வளோ தூரம் விக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஃபாலு, இதுலேயும் அதே போல தான். ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து மார்க்கெட் நல்லா மேலே போகிறப்ப இந்த க்ரீனாக காமிக்கும். எல்லோரும் என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துல பை பண்ணலான்னு நினச்சிட்டு பை பண்ணாங்க அப்படின்னா திரும்ப அதுக்கப்புறம் ஒரு ஃபால் வந்திருக்கும். இந்த மாதிரி பதட்டமான ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஆப்ஷன் பையிங்கில். ஸோ அதனால தான் சொன்னேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் என்கிட்ட வந்து கிளாஸ்க்கு கேட்குறவங்க கிட்ட வந்து ஆப்ஷன் பையிங் பற்றி கேட்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் ஓப்பனாகவே சொல்லிடுவேன், ஆப்ஷன் செல்லிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணணுங்கிற ஐடியா இருந்தால் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம், பையிங்க்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறதுனால எனக்கு ஆப்ஷன் செல்லிங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் பார்ட் அப்படின்னு தோணுனதுனால நான் இந்த ஆப்ஷன் செல்லிங்கை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.